மூத்த ஒரு வழக்கறிஞரும் அதே போல் டெல்லி உச்சநீதிமன்ற நீதிபதியும் சுட்டி காட்டியிருக்காங்க. அதனால் இதே போல் வந்து நோட்டீஸ் அனுப்புறது எதுக்காக பார்த்தீங்கன்னா பணத்துக்காகத்தான், வேறு ஒன்றும் கிடையாது. வங்கிக்கிட்டேருந்து பணத்தை வாங்கணும், இந்த நோட்டீஸ் அனுப்பிச்சு இதை பார்த்து பயந்து 10 பேர் பணம் கட்டினாக்கா இந்த வழக்கறிஞருக்கு பணம் போய் சேரும். கேவலம் பணத்தை எப்படி வேணால் சம்பாரிச்சிடலாங்க. ஆனால் வந்து தன்னோட தொழிலை வச்சு பயமுறுத்தி, இதே வந்து வக்கீல் இல்லாமல் நான் ரோட்டில் போகிறேன் சார், ஒரு எனக்கு 10,000 ரூபாய் தரணும், நீங்கள் 10,000 தரணும்னா உங்களை வந்து நான் ஜிரை காமிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னால் சும்மா விடுவானா? காது மேலேயே போட மாட்டான். அந்த மாதிரி தான் வழக்கறிஞர்ன்ற ஒரு சின்ன போர்வை, அந்த போர்வைக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்புறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கோழைத்தனமான விஷயம். நான் ஒன்றே வழக்கறிஞர் நிறைய பேர் பேசுவாங்க, எங்கள் சைடு நீங்கள் நோட்டீஸ் அனுப்பிச்சிங்களா, நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், நீங்கள் கேஸ் போடுங்க, கோர்ட்டில் பார்த்துக்கிறேன். சார் அதெல்லாம் இல்லை சார், சும்மா அப்படிலாம் போடுறேன். சும்மா எதுக்கு நீ போடுற? அதாவது ஒருத்தர் என்ன நடக்கணுமோ என்ன நடக்குமோ லாஜிக்கலாக லீகலாக அதை தான் நீ போடணுமே தவிர சும்மா வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணிவிடுவோம், நாங்கள் ஜெயிலில் தள்ளிவிடுவோம். 7 வருஷம் ஜெயில் தண்டனைங்கிறது வந்து 406 இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. அதுக்கு ஒரு 7 வருஷம் தண்டனை, இதுக்கு ஒரு 2 வருஷம், மொத்தமாக 14 வருஷம் தண்டனை கொடுத்துருக்காரு. இவ்வளோ வந்து அந்த ஒரு கிரெடிட் கார்டு 14,000 ரூபாய் கிரெடிட் கார்டில் கொடுத்துருவாரா அவர்? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மிரட்டல்கள் வந்து பண்ணுறது வந்து வங்கியர் குறைச்சிக்கணும். சரி, இதை பற்றி தெரியாதவங்க ஒன்றும் கிடையாது, ஆனால் இதை பற்றி ஒரு விவரமாக தெரிஞ்சவங்க வந்து இந்த வேலை வந்திருந்த பார்த்தா அவங்க மனநிலை ஸோ வந்து இப்போ எப்படின்னாக்கா இவங்க தாக்குறதே பார்த்திங்கன்னா ஒருத்தனோட மென்டாலிட்டி தாக்குறது நோட்டீஸ் மூலமாக, கலெக்ஷன் ஏஜென்ட் மூலமாக, ஒருத்தனை ஸ்டெபிலிட்டி ஒரு ஈக்குவல் சொல்லுவாங்க, அந்த சமநிலை தவற வைக்கிறது. அப்போ வந்து தூக்கம் போயிடும். அப்போ அடுத்து யோசிச்சு என்ன பண்ணணும், திருப்பி தப்பு தான் செய்ய வைக்கும். திருப்பி இந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் தான் வாங்கணும். அதுதான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கடன் பெற்றோர் பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா, ஒரு கிரெடிட் கார்டு அடைக்கிறதுக்காக இன்னொரு கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணுறது, அதை கிடைக்கிறதுக்காக இன்னொன்று அடைக்கிறது, இப்படியே அதை போயிட்டிங்கன்னா ஒரு டெட் எண்டில் போய் நிற்கும் போது எதையுமே பண்ண முடியாது. அந்த சூழ்நிலை வரும்போது தான் முக்கியமாக உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும். அதனால் ஆரம்ப காலகட்டத்திலேயே இருக்கிற லோனை வந்து லீகலாக ஃபேஸ் பண்ணிட்டு போயிடணும். ஒன்ஸு இறங்கியாச்சு, இனி அந்த பணத்தை கட்ட முடியாத சூழ்நிலை. ஒரு 22 லட்சம் 30 லட்சம் இருக்கிற அளவுக்கு சத்தியமாக நம்மளால் வாழ்க்கையில் கட்ட முடியாது. ஆனால் ஒன்று மேற்கொண்டு வாங்கிட்டு போனால் இந்த 22 லட்சம் 2 கோடியாக கூட மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் வந்து கட்டினாலும் கூட